கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் சேலத்தில் தள்ளுமுள்ளு நடந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர், வருங்கால தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் எங்கள் அண்ணன் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராய மரணம் மக்கள் மனதிலே பேர் அதிர்ச்சியை அடைந்து இந்த துயரமான சம்பவம் மாவட்டத்திலே அரங்கேறியது மிகுந்த வேதனையும் பேர் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்ததை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகர்களிலும் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இங்கே கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே கருத்தை தெரிவித்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ அரும சகோதரர் திரு ஆர் குமரகுரு அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பா மோகன் அவர்களே, கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு எம் செந்தில்குமார் அவர்களே, கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு பிரபு அவர்களே, மாவட்ட மாநில செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திருமதி அழகுவேல் அவர்களே, முன்னாள் எம்பி சகோதரர் காமராஜ் அவர்களே, மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பு மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருக்கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் இந்த போர நிகழ்வு நடைபெறுவதற்கு யார் காரணம்? முழுக்க விடியா திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் கடந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம், போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராயம் அதிகரிப்பு, கள்ளச்சாராய குடித்தருடைய இறப்பு, இதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு விடியா முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். அரசாங்கத்தினுடைய அறிவிப்புப்படி 58 பேர் இறந்திருக்காங்க சொன்னால் அந்த 58 பேருக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த 58 உயிர் பறிபோனது. இந்த 58 குடும்பம் நடுத்தருவு வந்ததற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். தினந்தோறும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது கூட கீழே இருந்து செய்தி சொல்கிறார்கள், மேலும் ஒருவர் இறந்து விட்டார், இப்பொழுது 59 ஆகிவிட்டது என்று சொல்கிறார். அதே அரசாங்க அறிவிப்புப்படி நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு விடியா திமுக முதலமைச்சர் அடக்குமுறையை கையாளுகிறார்.
இப்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கூட இரவு மேடை போடப்பட்டது. அவசரமாக அந்த மேடை அகற்றினார்கள். தற்காலிக மேடை மாவட்ட செயலர் அமைத்து இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றவர்களை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முடக்க பார்க்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்களே, காற்றை எப்படி தடை செய்ய முடியாது, அதுபோல் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் தடை செய்ய முடியாது, மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது. இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன். யாருக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க என்பதற்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகின்றது? தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி நீ மேல் கும்பகரன் போல் தூங்காதே, நீ போய் விழிப்போடு செயல்படு. அப்பாவி மக்களுடைய உயிர் பறிபோகிறது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்களுடைய ஏழை மக்களுடைய உயிர் பறிபோகிறது. அதையெல்லாம் காக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்ல, நீதி கிடைக்க வேண்டும். நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காவல்துறை வைத்தோ. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. விஷச்சாராய மரணங்கள் பேரதிர்ச்சி தருகின்றன என்று கள்ளக்குறிச்சி ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை பார்த்தோம்.